أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وسارعوا إلى مغفرة من ربكم وجنة أرضها السماوات والأرض وعدت للمتقين. புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு, அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலக முஃமின்கள், முஸ்லிம்கள், நம் முன்னோர்கள், நம் சந்ததிகள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, மனிதனுடைய உள்ளங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல எண்ணங்களை வைத்தான், பல குணங்களை வைத்தான். அதில் ஒன்று ஆசை. புனித மிகுந்த ரமலானுடைய மாதம் நம்மை நெருங்கி வரும் வேளையில் நமக்கென்று சில ஆசைகள் துளிர்ப்பதை நம்மால் உணர முடியும். இன்ஷா அல்லாஹ் வருகின்ற இந்த ரமலானுடைய மாதத்தில் இறை கடமையாம் நோன்பை நாம் நோற்க வேண்டும். இறை வேதத்தை நாம் அதிகமாக ஓதணும். மற்றவர்கள் ஓதுவதை தராவி தொழுகையின் மூலமாக நாம் கேட்கணும். நாம் செய்திட்ட சிறிய பெரிய பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் தௌபா, பாவ மன்னிப்பு தேடணும். அதிகமாக தான தர்மம் செய்யணும். இந்த ரமலானை கொண்டு துனியாவிலும் சரி ஆகிரத்திலும் சரி வெற்றியை பெறுவதற்கு நாம் முழு முயற்சி செய்யணும். அதற்காக நாம் முயற்சி செய்வதோடு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யணும் அப்படிங்கிற ஆசை நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது. எல்லாம் அல்லாஹ் நாம் சொன்ன எல்லா விஷயங்களையும் இன்னும் எதுவெல்லாம் நன்மைக்குரியதாக, இறை நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறதோ அனைத்து நலவுகளையும் வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும், உலகத்தார்கள், நம் முன்னோர்கள், நம் சந்ததிகள் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. அன்பானவர்களே, பொதுவாக இறைவனுக்காக வேண்டி சில விஷயங்களை நாம் ஆசைப்படணும். இறைவனுடைய திருப்தியை பெறுவதற்காக வேண்டி சில ஆசைகளை நாம் படணும். ஏன்னா ஆசை என்பது இருக்கிறதே, இதுதான் மனிதனை அழகான வடிவமைப்பில் கொண்டு வந்து நிறுத்துகிறது. உதாரணமாக ஜும்மா தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வரோம். நேற்று அணிந்த ஆடையை போல இன்று நாம் தேர்வு செய்வது இல்லை. ஜும்மாவுக்கு போகிறோம், இருக்கிறதுல நல்ல ஆடையை எடுத்து நாம் அணியணும், நறுமணம் பூசிக்கொள்ளணும், இன்றைய தினம் நாம் குளித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான்? தன்னை மென்மேலும் அழகுபடுத்திக் கொள்கிறான். நேற்று இருந்ததை போல நம்முடைய வடிவமைப்பு இன்று இல்லை. இன்று இன்னும் கூடுதலாக அழகும் அம்சமும் அமைந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதற்கு பின்னணியில் என்ன இருக்குது? ஆசை. அதுபோல மனிதன் ஆசைப்படுகின்ற போதுதான் உயர்ந்த கல்வியை கற்றுக்கொள்கிறான், உயர்ந்த பதவியை அடைந்து கொள்கிறான், உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுக்கொள்கிறான். ஒரு கட்டத்தில் இந்த கல்வியும் பதவியும் அந்தஸ்துகளுமே அவனுடைய அடையாளங்களாக மாறிவிடுகிறது. இவர் யாருப்பா? இந்த பொறுப்பில் இருக்கிறவர், இந்த பதவியில் இருக்கிறவர், இந்த ஊரினுடைய தலைவர்,
அப்படின்னு சொல்லி அவரை அடையாளப்படுத்தக்கூடிய அடையாளமாக ஆகுவதற்கு எது உந்துதலாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அவன் கொண்டிருக்கக்கூடிய ஆசை. மனிதனுடைய பல தேவைகள் நிறைவேறுவதற்கும் அவனுடைய லட்சியத்தை அவன் அடைந்து கொள்வதற்கும் ஆசைகள் தான் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. ரமலானுடைய மாதத்தை நெருங்கும் நாம் இறை திருப்தியை பெறுகின்ற ஆசையை அதிகமாக வளர்த்து கொள்ளணும். அதில் ஏராளமான நன்மைகள் நமக்கு உண்டு. நல்ல விஷயங்களை ஆசைப்படுவதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையை தருவான், அதற்கான பலனை தருவான். சஹாபாக்களில் மிக பிரபல்யமான ஒரு சஹாபி அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்களுடைய சகோதரிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. சகோதரியினுடைய மகனுக்கு அவங்க நுஅமான் அப்படின்னு சொல்லி அழகான பெயரை யார் வைக்கிறா அப்படின்னு சொன்னால் தன்னுடைய சகோதரனுடைய கணவர் பஷீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தன்னுடைய மகனுக்கு என்ன செய்கிறாங்க, நுஅமான் அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கிறாங்க. பேர் வச்ச பின்னாடி தன்னுடைய மனைவிட்டு சொல்கிறாங்க. மனைவி யாருங்க? அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய சகோதரி. இப்போ பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய மனைவிட்டு சொல்கிறாங்க, இந்த குழந்தைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கொண்டுட்டு போ, அவருடைய துஆவை நம்முடைய குழந்தைக்காக வேண்டி பெற்றுவா அப்படின்னு சொல்லி கணவன் தன்னுடைய மனைவியை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த அம்மா குழந்தையை கொண்டு போகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரத்தில் தான் பெற்றெடுத்த அந்த பிள்ளையை நுஅமான் அப்படிங்கிற அந்த குழந்தைய கொடுத்து விட்டு சொன்னார்கள், நபியே நாயகமே, இந்த குழந்தைக்காக வேண்டி துஆ செய்யுங்க. அதாவது என்ன துஆ என்பதையும் அந்த தாய் வெளிப்படுத்துகிறாங்க. பொருளாதாரத்தில் பரக்கத்தான ஒரு நிலையை பெறணும், பொருளாதார வளர்ச்சி என்னுடைய பிள்ளை எட்டணும், அதற்காக வேண்டி துஆ செய்யுங்க. அதிக பிள்ளை செல்வங்கள் அவருக்கு கிடைக்கணும், அதற்காக வேண்டி துஆ செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாம் மேலோட்டமாக பார்த்தா அந்த அம்மாவும் அதிகம் பணம் காசைத்தானே கேட்டிருக்கு, நாம் விரும்பக்கூடிய பிள்ளையத்தானே கேட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணும். நாம் பணங்காசுகளை சரியான பாதையில் செலவு செய்யாததுனால இந்த எண்ணங்கள் ஏற்படுது. பணம் இருந்தால் தான் ஹஜ்ஜு செய்ய முடியும், பணம் இருந்தால் தான் நல்ல வழியில் செலவு செய்ய முடியும், பணம் இருந்தால்தான் ஏழைகளை, நலிந்தவர்களை, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய முடியும். பணம் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த பாக்கியங்கள்லாம் என்ன செய்யும், அடைபட்டு நிற்கும். செல்வமும் மனிதனுக்கு தேவை. செல்வம் ஒரு அளவுக்கு அதிகமாக இருப்பவர்களுக்கு மார்க்கம் ஜக்காத் அப்படிங்கிற கடமையாக ஆக்கி தந்திருக்கு. இந்த அம்மா கேட்டது ஒரு தவறல்ல. அதுபோல் அதிகமான பிள்ளை செல்வம் அது பாக்கியமானது. சாலியான பிள்ளைகள் கேட்கக்கூடிய துஆவை கொண்டு தந்தையினுடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படும், பெற்றோரினுடைய அந்தஸ்துகள் உயர்வடையும் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பிள்ளை மறந்தாலும் இன்னொரு பிள்ளை என்ன செய்யும், பெற்றவங்களுக்காக வேண்டி துஆ செய்யுமா இல்லையா? அப்போ அந்த அம்மா கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், பொருளாதாரத்தில் வளர்ச்சியும் அதிகமான மக்கள் செல்வத்தையும் பெறுவதற்கு நீங்கள் துஆ செய்யுங்க அப்படின்னாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிச்சம்பழத்தை மென்று அந்த குழந்தைக்கு கொடுத்தாங்க. நபியினுடைய உமிழ் நீருக்கு பரக்கத்து ரொம்ப அதிகம். சராசரி மனிதனோடு அதை ஒப்பிட்டு பார்க்க முடியாது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளி செய்த தண்ணீர் கூட கீழே விழுவது இல்லை. ஏன் தெரியுமா? சஹாபாக்கள் அந்த தண்ணீரை பிடித்து தன்னுடைய உடலில் தடவிக்கொள்வார்கள். அவன் உடலில் பட்டு தெரிக்கின்ற தண்ணீருக்கு
இருக்கின்ற அந்த சக்தி ஆற்றல் என்ன என்பதை சஹாபாக்கள் விளங்கி இருந்தாங்க. அப்படின்னா நபியினுடைய நாவில் குர்ஆன் இதுதான் என்கிற அந்த வார்த்தை வெளிப்படக்கூடிய நாவு இல்லையா, அந்த நாவோடு பிணைந்திருக்கக்கூடிய உமிழ் நீர் அது எவ்வளவு மகத்துவமானது. அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரித்தம்பழத்தை மென்று அந்த குழந்தைக்கு கொடுத்தாங்க. கொடுத்துட்டு சொன்னாங்க அந்த அம்மாட்ட, உன்னுடைய சகோதரன், அதாவது இந்த குழந்தையினுடைய தாய் மாமா அப்துல்லா இப்னு ரவாஹாவை போல இவர் புகழோடு வாழ வேண்டாமா? அப்படி இல்லை, நீ ஆசைப்படணும். ஏன் அப்படின்னா அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க புகழோடு வாழ்ந்தார். புகழ் அப்படின்னா துன்யாவில் கிடைக்கக்கூடிய புகழ் அல்ல, அதோடு முடிந்து விடக்கூடிய விஷயம் அல்ல. நல்வழியில் வாழ்வது கொண்டு துன்யாவில் புகழ் அடைவதோடு மறுமையிலும் புகழை அடைவது, இதுதான் உண்மையான புகழ். அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு குழந்தையை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தாய் ஆசைப்பட வேணும் அப்படிங்கிறத அந்த அம்மாவுக்கு சொல்வதன் மூலமாக இந்த உம்மத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. நமக்குன்னு ஒரு பிள்ளை வளர்ந்தா நல்லா படிக்க வைக்கணும், வெளிநாட்டுக்கு அனுப்பணும், சம்பாதிக்கணும், இந்த கண்ணோட்டத்தான் பெரும்பாலும் போகும். அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள், அப்துல்லா இப்னு ரவாஹாவை போல, உன்னுடைய சகோதரனை போல, இந்த குழந்தைக்கு தாய் மாமனாக இருக்கக்கூடிய அவர்களை போல புகழோடு வாழணும் அப்படின்னு சொல்லி நீ ஆசைப்பட வேண்டாமா? அவர் சிறந்த போராளியாக இருந்தார். இந்த தீனுக்காக வேண்டி தன்னுடைய உயிரையே தியாகம் செய்த ஷஹீதாக அவருடைய வாழ்க்கை அமைந்தது. சுவனத்திலும் அவர் ஒரு உயர்ந்த நிலையை அடைந்து கொண்டார் அப்படிங்கிற செய்தியை, சுவனத்தையே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்தான் அப்படிங்கிற சுப செய்தியை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அம்மாவுக்கு சொல்லிட்டு சொன்னாங்க, இப்படி வாழணும் நம்முடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி நீ ஆசைப்பட வேண்டாமான்னு கேட்டாங்க. அன்பானவர்களே, நபியினுடைய அந்த பரக்கத்து பெற்ற அந்த துஆவை பெற்ற அந்த குழந்தை வளர்ந்து பின்னாளில் சிறந்த போராளியாக அந்த குழந்தை வளர்ந்தது. மனிதநேயமிக்க வள்ளலாக திகழ்ந்தது. முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்தில் கூஃபா இன்னும் ஹிம்ஸ் பகுதியில் கவர்னராக இருக்கின்ற அளவிற்கு, கவர்னர் அப்படிங்கிற அந்த அந்தஸ்தை பெறுகின்ற அளவிற்கு நுஅமான் அப்படிங்கிற அந்த பிள்ளையின் வளர்ச்சி இருந்தது என்பதை கிதாபுகளில் நாம் பார்க்கும்போது, நாம் எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் நல் வழியில் நாம் என்ன செய்யணும்? ஆசைப்படணும். நோன்பு வருது அப்படின்னா, ரமலான் வருது அப்படின்னா, ஏதோ சஹரில் எழுந்தோம், உண்டோம், 5 வக்து தொழுதோம், நோன்பு திறந்தோம் அப்படிங்கிற மாதிரி போகாமல், ரமலானை அல்லாஹ் எதற்காக நமக்கு தந்தானோ அதை விஷயம் அறிந்து தெரிந்து நாம் என்ன செய்யணும்? சரியாக இன்ஷா அல்லாஹ் நாம் பயன்படுத்தணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, ஒரு நோன்பானியினுடைய துஆ நோன்பு திறக்கும் வரைக்கும் கபூல் செய்யப்படும். நோன்பு திறக்கும் வரைக்கும் எவ்வளோ நேரம் கிடைக்குது? எவ்வளோ துஆ கேட்கலாம்? எல்லாம் நன்மைக்குரியதாக அதை அமைந்து விட வேண்டும். ஈருலக வெற்றிக்கு அவைகள் காரணமாக இன்ஷா அல்லாஹ் அமையணும். அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித் தர்றாங்க. அதனால ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்தாய். இந்த ரமலானை கொண்டு நபிமார்கள் நல்லவர்கள் எப்படியெல்லாம் பாக்கியங்களை பெற்றார்களோ துன்யாவிலும் ஆகிரத்திலும், எப்படி அமல் செய்வது கொண்டு ரமலானை அலங்கரித்தார்களோ அதுபோல பாவ மன்னிப்பு கேட்டு எப்படி தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டார்களோ அதுபோல ரையான் என்கின்ற சுவனத்தில் நுழைவதற்கு நோன்பை எப்படி காரணமாக ஆக்கி கொண்டார்களோ அதுபோல இந்த நோன்பை கொண்டு இறையச்சத்தை தருவதாக கிடைக்கும் என்று குர்ஆனில் சொல்கிறாயே ரப்பல் ஆலமீனே, அந்த இறையச்சத்தை பெறுகின்ற பாக்கியம் பெற்றவனாக என்னை ஆக்கு என்று என்ன செய்யணும்? நாம அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும்.
எப்பொழுது பார்த்தாலும் துன்யா சார்ந்த விஷயங்களுக்காக வேண்டியே கவலைப்பட்டு அந்த விஷயங்களை மட்டுமே நாம் கேட்டு நம்முடைய வாழ்க்கை முடிந்துவிட்டால் ஆகிரத்தில் நாம் ஜெயிப்பதற்கு நன்மை தேவை, பாவ மன்னிப்பு தேவை. அதை நாம் எவ்வளவு கொண்டு போகிறோம், எவ்வளவு கொண்டுட்டு போகிறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கபரை கடந்து செல்லும் போது கேட்டாங்க, இது யாருடைய கபருன்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, இன்னாருடைய கபருன்னு அடையாளப்படுத்தினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு 2 ரக்காயத்து தொழுகை, நீங்க சாதாரணமாக நினைக்கக்கூடிய 2 ரக்காயத்து தொழுகை. சொல்றது யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. நீங்க சாதாரணமாக நினைக்கக்கூடிய 2 ரக்காயத்து தொழுகை, அதனுடைய நன்மை இவருக்கு கிடைப்பது. யாருக்கு? இறந்துட்ட மனிதனுக்கு, கபரில் அடக்கம் செய்யப்பட்ட மனிதனுக்கு கிடைப்பது இந்த உலகம் முழுவதும் கிடைப்பதை விட ஆகச் சிறந்தது என்றார்கள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா வாழும் காலம் அவ்வளவு பாக்கியமானது. அதை பற்றி நாம் யோசிக்கிறதே இல்லை. நாம் பள்ளிக்கு வர்றோம், 2 ரக்காத்து தொழுகின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா தொழுகிறணும். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லக்கூடிய அளவுக்கு நேரம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னால் பள்ளியில் மட்டுமல்ல, எந்த இடத்தில் இருந்தாலும் சுத்தமான இடமாக இருந்தால் போதுமானது. மலம் ஜலம் கழிக்கக்கூடிய இடம் அல்லாமல் இருந்தால் போதுமானது. அல்லாஹ்வை திக்ர் செய்யணும், தஸ்பீஹ் செய்யணும். ஏன்னா அதுதான் நாளை மறுமையில் நமக்கு பலன் அளிக்கும். அதை சொல்ல மறந்தவன் மீண்டும் அந்த வாய்ப்பை ரப்பிடத்தில் கேட்டா அல்லாஹ் ஒரு பொழுதும் தரமாட்டான். உயிர் பிரியும் நேரம் எதுவென்று அல்லாஹ் எதை முடிவு செய்தானோ அதிலிருந்து ஒரு நொடியும் முந்தவும் செய்யாது, பிந்தவும் செய்யாது. அந்தந்த நேரத்தில் அவர்களுடைய உயிர்கள் கைப்பற்றப்படும். உடம்பு சுகமில்லாதவன் தான் மௌத்தா போவான் அப்படிங்கிறது இல்லை. திடகாத்திரமாக இருந்து உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மனிதனும் மரணமடைந்திருக்கிறான் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கிறது. அவன் கைவசம் அதை வைத்திருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் வாழும் காலம் ரொம்ப ரொம்ப பாக்கியமானது. நம்ம சாதாரணமாக அதை நம்ம கடந்து போகிறோம், நாம் சலித்து கொள்கிறோம். என்ன வாழ்க்கை இது என்று நம்மை நாமே பேசிக்கொள்கிறோம். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு பிரபலியமான ஒரு சஹாபி. கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்கள் சொல்வார்கள், உலகத்தில் வாழும் காலத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆரோக்கியத்தை தருகிறான், மன நிறைவை தருகிறான், நிம்மதியை தருகிறான். மனுஷன் சொல்கிறானா இல்லையா? அல்லாஹ் எனக்கு எந்த குறையும் வைக்கல, உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது. எத்தனையோ பேர் நோய் நொடியோடு இருக்கிறாங்க. அல்லாஹ் நமக்கு இந்த அளவாவது ஆரோக்கியத்தை வச்சிருக்கிறான். வாய் விட்டு சொல்கிறான். ஏன்னா தன்னை சுற்றி அவ்வளோ நோயாளி இருக்கிறாங்க. மன நிறைவு, அல்லாஹ் எனக்கு எந்த குறையும் வைக்கல, சந்தோஷமாக பேரன் பேத்திகளோடு இருக்கிற, அல்லது பையன் சம்பாதிக்கிறான், சொன்ன பேச்சை கேட்குறான், 5 நேரம் தொழுகிறான், நல்ல குடும்பம், அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறேன், இத்தனை பேர் சொல்கிறாங்க. நிம்மதி. ஒவ்வொரு மனிதனும் நிம்மதியை தேடி ஓடுகின்ற போது படுத்தவொடனே தூங்குகிற அளவுக்கு அல்லாஹ் என்ன நிம்மதியாக வச்சிருக்கிறான். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்வாங்க, உலகத்தில் ஒரு மனிதன் சோதனையால் பிடிக்கப்பட்டு அந்த மனிதன் சகித்து வாழும்போது அதற்காக வேண்டிய அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாளை மறுமை நாளில் அவனுக்கு கொடுக்கக்கூடிய கூலியை பார்க்கின்ற இந்த மனிதன் சிரமப்படாமல் வாழ்ந்தானா இல்லையா? நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்தானா இல்லையா? கவலை இல்லாமல் வாழ்ந்தானா இல்லையா? இந்த மனிதன் அவன் நினைப்பான், அவன் சொல்லுவான், உலகத்தில் வாழும் காலத்தில் அல்லாஹ் என்னையும் சோதித்திருக்கலாமே. எந்த அளவுக்கு? என்னுடைய உடலை கத்திரையால் துண்டு துண்டாக வெட்டியாவது என்னை சோதித்திருக்கலாமே என்று மனிதன் புலம்புவான் அப்படிங்கிற செய்தியை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க. சிரமமும் ஏழ்மையும் வறுமையும் கஷ்டமும் நோய் நொடியும் எல்லாமே சோதனை தான். அது சகிச்சு வாழணும், பொறுத்து வாழணும்.
நாம் ஆசைப்படக்கூடிய நிம்மதியான வாழ்க்கை சொர்க்கத்தில் உண்டு அப்படிங்கிற அடிப்படையான விஷயத்தை அறிந்து நாம் வாழணும். அதனால்தான் நல்லோர் பெருமக்கள் ரப்பிடத்தில் இப்படி துவா செய்வார்கள், யா அல்லாஹ் எனக்கு எந்த கஷ்டமும் தராத, சிரமமும் தராத அப்படின்னு கேட்காம, யா அல்லாஹ் நீ ஏதாவது சிரமத்தை தந்தா அதை சகித்து வாழக்கூடிய நல்ல குணத்தை கொடு, பொறுத்து வாழக்கூடிய பண்பை கொடு. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நோய் அதிகமான போது, உடலெல்லாம் புழுக்கள் நெளிந்து அது ஓடுகின்ற அளவிற்கு புண்கள் ஏற்பட்ட போது அவர்கள் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். அன்னி மஸ்ஸனியல் துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். யா அல்லாஹ் எனக்கு நோய் வந்துருச்சு, அன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீதான் கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளன் என்று சொன்னார்களே, அதை குர்ஆனில் பதிவு செஞ்சு அல்லாஹ் தர்றான. இதில் நமக்கான பாடம் இல்லையா, படிப்பினை இல்லையா? யோசிக்கணும். அப்போ நம்ம அல்லாட்ட ஆரோக்கியத்தை கேட்கணும். சில சிரமங்கள், சில கவலை தரக்கூடிய விஷயங்கள் நடந்தால் அல்லாஹ்விற்காக வேண்டி என்ன செய்யணும்? நாம் சபுர் செய்யணும். ரமலானை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கிறான். இதோ நம்மை நெருங்கி வருகிறது, சரியான வாய்ப்பு, அதை நாம் பயன்படுத்தணும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மஹ்ஷருடைய நிலையை பற்றி சொல்லி கொண்டு வர்றாங்க. நாளை மஹ்ஷரில் என்ன நடக்கும் அப்படிங்கிற செய்தியை சஹாபாக்களுக்கு சொல்லி வருகிறார்கள். அப்போ ஒரு செய்தியை சொன்னாங்க, நாளை மறுமை நாளில் 70,000 மனிதர்கள் எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லாமல் சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படிங்கிற செய்தியை சொன்னாங்க. அதாவது நல்லவங்களாக இருந்தாலும் கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் ரொம்ப பதட்டப்படுவாங்க. ஒரு எக்ஸாம் நல்லா எழுதியிருந்தாலும் அதில் பாஸ் ஆகணும், நாம் நினச்ச மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க பதறதா இல்லையா? அன்பானவர்களே, இதாவது துன்யாவில் நடக்கக்கூடிய தேர்வு மீண்டும் எழுதுவதற்கு அல்லது மீண்டும் ஒரு வழியை தேடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாளை மறுமை நாளில் சொர்க்கமா நரகமா, இதுதான் தீர்ப்பு. நல்லவர்கள் கூட, நன்மைகள் பல செய்தவர்கள் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது நம்ம தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது பாவம் செய்து அதை காரணமாக வைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை நரகத்துக்கு அனுப்பிவிட்டால் என்ன செய்வது அப்படிங்கிற பதற்றத்தோடு இருக்கின்ற ஒரு நேரம் அது. அந்த சிரமத்தை கூட கொடுக்காம அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 70,000 மனிதர்களை கேள்வி கணக்கின்னு சொர்க்கத்துக்கு அனுப்புவான் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள்கிட்ட சொன்னபோது ஒரே ஒரு சஹாபி நபி இடத்துல கேட்குறாங்க. மற்ற சஹாபாக்கள் என்ன பேசுகிறாங்க? கேள்வி கணக்கு இல்லாமல் 70,000 பேர் சொர்க்கம் போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன அமல் செஞ்சுருப்பாங்க? அந்த அமல் என்னன்னு நாம் தெரிஞ்சால், என்ன காரியம் என்ன செய்தார்கள் என்பதை நாம் தெரிந்தால் நாமும் அது மாதிரி செய்யலாமே அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோடு என்ன செய்கிறாங்க, அவங்களுக்குள்ளே பேசிக்கொண்டு இருக்கும்போதே உக்காஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபியிடத்தில் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், அந்த 70,000 நபர்களில் நானும் ஒருவனாக இருக்க நீங்கள் துஆ செய்யுங்கன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள், வாக்குறுதி கொடுத்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, வாய்ப்பு என்பது சில நேரங்களில் கிடைக்கின்ற போது அதை நாம் சரியாக பயன்படுத்தணும். ரமலானை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தருகிறான் என்று சொன்னால் அதை நல்லோர்கள் நபிமார்கள் மிகச் சரியாக பயன்படுத்தி வெற்றி கண்டார்கள். இன்ஷா அல்லாஹ் நாமளும் என்ன செய்யணும்? சரியாக பயன்படுத்தணும். அல்லாஹ் கிருபையாளன், நம்ம ரொம்ப நேசிக்கிறான். அதனால தான் மீண்டும் மீண்டும் ரமலானுடைய பாக்கியத்தை நமக்கு தர்றான். அன்பானவர்களே, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தந்தை உஹது யுத்தத்தில் ஷஹீதானாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்க்கும்போது ரொம்ப கவலையோடு இருந்தாங்க. ஏன் கவலையோடு இருக்கிறீங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க. யாரை சொல்லலாம்? என்னுடைய தந்தை உஹது யுத்தத்தில் ஷஹீத் ஆகிட்டாங்க, அவருக்குன்னு சில கடன்கள் இருக்குது, பிள்ளைகள் இருக்கிறாங்க, குடும்ப பொறுப்பும் கடன் சுமையும் எனக்கு இருக்குது.
நான் எப்படி அதை சரி செய்கிறது அப்படிங்கிற கவலையில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருடைய தந்தை ஷஹீதானாரா இல்லையா உஹது யுத்தத்தில், அவருடைய அந்தஸ்தை பற்றி நினைவுபடுத்துகிறார்கள். என்ன சொன்னாங்க? உம்முடைய தந்தைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு உயரிய அந்தஸ்தை தந்திருக்கிறான் தெரியுமா? அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் யாரிடத்தில் பேசுவதாக இருந்தாலும் திரை இல்லாமல் பேசுவது இல்லை. அல்லாஹ் யார்கிட்ட பேசினாலும் திரை இல்லாமல் பேசுவது இல்லை, திரை இருக்கும். ஆனால் உம்முடைய தந்தை இடத்தில் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் எந்த விதமான திரையும் இல்லாமல் பேசினான். அல்லாஹ் சொன்னா, நீ ஆசைப்படு, நீ விரும்பியதை கேள், நான் தருகிறேன் என்று சொன்னான். அவர் ரப்பிடத்திலே கேட்டார், யா அல்லாஹ், நான் மீண்டும் உலகத்திற்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். மனைவி மக்களை பார்க்கணும், சொந்த பந்தங்களை பார்க்கணும், நண்பர்களோடு இருக்கணும், இன்னும் கொஞ்சம் காலம் வாழணும் என்பதற்காக வேண்டிய அல்ல. மீண்டும் என்னை உலகத்திற்கு அனுப்பும், உன் வழியில் மீண்டும் நான் போராளியாக இறங்கி யுத்த களம் கண்டு மீண்டும் ஷஹீதாகி உன்னிடத்தில் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்றார்கள் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தந்தை. அல்லாஹ் சொன்னா, மரணம் அடைந்தவர்கள் மீண்டும் உலகத்திற்கு அனுப்பப்பட மாட்டார்கள் என்கிற என்னுடைய தீர்ப்பு அது உன்னுடைய வார்த்தையை விட முந்திவிட்டது, அப்படி யாரையும் நான் அனுப்புறதில்லை அப்படின்னு சொன்னபோது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தந்தை அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, அப்படி என்றால் இந்த செய்தியை யா அல்லாஹ் என்னுடைய குடும்பத்தார்கள்ட்ட, நான் ஷஹீதாகிவிட்டேன், நான் அவர்களை விட்டு பிரிந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி கவலையோடு இருக்கிறாங்களே, என்னுடைய குடும்பத்தார்கள்ட்ட இந்த செய்தியை நீ சொல்லிருன்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு இறை வசனத்தையே இறக்கி தந்தான். வலா தஹ்ஸபன்னல்லதீன குதிலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத்தன். அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை மரணமடைந்தவர்கள் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். மனசால கூட என்ன செய்யக்கூடாது, நீங்க நினைக்க கூடாது. ஏன் அப்படின்னா, பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் யர்ஸகூன், அவர்கள் ஹயாத்தாக இருக்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் உணவளிக்கப்படுகிறார்கள், ரிஸ்க் அளிக்கப்படுகிறார்கள் என்கிற செய்தியை அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் வஹியாக நபிக்கு அறிவித்தார். நாம் யோசித்து பார்க்கணும், எவ்வளோ பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கினான். அப்போ இறைவனுக்காக, இறை திருப்திக்காக வேண்டிய ஒரு காரியத்தை நாம் செய்யும்போது, ரமலான் மாதம் வந்துருச்சு, அல்லாஹ்வுக்காக வேண்டி நோன்பு நோக்கிறது, அல்லாஹ்வுக்காக வேண்டி குர்ஆன் ஓதுறது, அல்லாஹ்விற்காக வேண்டி தர்மம் செய்கிறது, அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை பெறுவதற்காக அழுது கொண்டிருப்பது, எவ்வளவோ நற்காரியங்களை ரப்புக்காக வேண்டி நாம் செய்யும் போது அந்த ரப்பு இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வான், உயரிய அந்தஸ்தை தருவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்வாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில் இறை திருப்தியை நாடி ஒரு மனிதன் ஒரு ஜோடி பொருளை அவன் செலவு செய்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தின் வாசலில் இருந்து அந்த மனிதனை அல்லாஹ் அழைப்பான். அவனுக்கு அதிகமாக நன்மையும் கிடைக்கும் என்பது மட்டுமல்ல, இதன் வழியாக உள்ளவா அப்படின்னு சொல்லி அவன் அழைக்கப்படுவான். அதுபோல தொழுகையாளிகள் சொர்க்கத்தின் தொழுகையின் வாசலின் வழியாக அழைக்கப்படுவார்கள். அறப்போர் யுத்தம் செய்தவர்கள் ஜிஹாத் அப்படிங்கிற வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள். நோன்பாளிகள் ரையான் அப்படிங்கிற வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள். தர்மம் செய்தவர்கள் சதகா அப்படிங்கிற வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள் என்றெல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லும்போது, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபி இடத்துல கேட்டாங்க, நபியே நாயகமே, அனைத்து வாசல் வழியாக அழைக்கப்படக்கூடிய மனிதன் எவ்வளவு பாக்கியவான், அவனுக்கு எந்த சிரமமும் இருக்காது, எந்த துன்பமும் இருக்காது அப்படின்னு சொன்ன உடனே தன்னுடைய ஆசையை ஆதங்கமாக வெளிப்படுத்திய அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உம்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுபோல அனைத்து வாசல் வழியாக அழைக்கப்படுவான் என்று நான் விரும்புகிறேன், நம்பிக்கை வைக்கிறேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
நம்ம ஆசைப்படணும். அன்பானவர்களே, புனிதமான ரமலானுடைய மாதம் வந்துருச்சு, ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிற மனநிலை வேண்டாம். விளையாடுவதன் மூலமாக நம்முடைய நேரத்தை தயவு செய்து கழித்திட வேண்டாம். இரவெல்லாம் தொழ வேண்டும், குறைந்தபட்சம் தூங்கியாவது விடுங்கள், நேரத்தை வீணாக கழிக்காதீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனையோ மனிதர்களுக்கு, கடந்த வருடத்தில் இருந்தவர்களுக்கு இந்த வருடம் அந்த பாக்கியம் இல்லை, நம்மவர்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதை நாம் இன்ஷா அல்லாஹ் சரியாக பயன்படுத்தணும். எல்லாம் அல்லாஹ் நபிமார்கள் நல்லோர்களுக்கு எப்படி பாக்கியங்களை நிரம்ப கொடுத்தானோ அதுபோல நம்மவர்களுக்கும் அந்த நசீபையும் பாக்கியங்களையும் துனியாவிலும் ஆகிரத்திலும் வெற்றி பெறக்கூடிய நசீபையும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.